இன்னைக்கு ஒரு ஃப்ரீ டே தான். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது நல்லா சமைச்சு சாப்பிடலாமா?" அப்படின்னு கேட்டாங்க. சூப்பர் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்கங்க. சரி ஓகேன்னு ஒரு ரெசிப்பியை பார்த்து செய்ய ஆரம்பித்தோம். சூப்பராக வந்தது. ஒவ்வொன்றா வறுத்து இது பண்ணி பொறுமையாக பண்ணாங்க. எனக்கு சம்டைம்ஸ் இவ்வளோ பொறுமை இருக்காது. அதனாலேயே புது புது ஐட்டம் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதையே திரும்பி திரும்பி நம்ம செய்வோம் இல்லையா? அப்படி தான் செய்வேன் நான். ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு அப்படி இல்லைங்க. புதுசு புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அடிக்கடி எதையாவது பார்த்துட்டு வந்து யார்ட்டையாவது கேட்டுட்டு வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாயிண்ட் இருக்கும்ல, ஏதாவது 2மே ஒத்து போகுன்ற மாதிரி. அப்படி எங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது சமையல் தாங்க. என் ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக, நான் நல்லா சமைப்பேன். ஸோ கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இப்போ வரைக்குமே நான் ஒவ்வொன்றும் சமைக்கும் போதும் அதை ரசித்து ரசித்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரியே அவங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எனக்கும் வந்து ரசித்து ரசித்து சமைச்சும் கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படி தாங்க அவங்க வச்ச குழம்புக்கு நான் வச்ச சூப்பரான வடித்த ஒயிட் ரைஸோடு சேர்த்து நாங்கள் சாப்பிட்டோம். குழந்தைங்களுக்குலாம் போட்டு ஊட்டி விட்டாச்சு. கீதிகா சோஃபாலேயே படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தோம். என் ஹஸ்பண்ட் சமைக்கும்போது ரொம்ப பிடிச்ச விஷயமே நாங்கள் 2 பேரும் சமைச்சிட்டு அப்படியே சேர்ந்தே க்ளீன் பண்ணி முடிச்சுருவோம் கிச்சனை. அதுக்கப்புறம் கிச்சனில் வேலையும் இருக்காது.